ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒண்டர்ஃபுல்லான ஒரு சிஸ்டரோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இவங்க கவுன்சிலிங் வந்ததுக்கும் இப்போ வாழ்ந்துக்கிட்ட லைஃபுக்கும் ரொம்ப 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ சந்தோஷமான லைஃப் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். உண்மையாலுமே இது ரொம்ப மோட்டிவேஷனலான சக்ஸஸ் ஸ்டோரி தான். இது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சி சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ கில்லிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டட்னு சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்ப டிவைனாக, ரொம்ப பிளெஸ்டாக, சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் எல்லாருமே ஒரு சூப்பரான ஃபேமிலியாக சூப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மிராக்கிள் சக்ஸஸ் ஸ்டோரி ஒவ்வொன்றா வரப்போகுது. இந்த சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ஒர்க் ஷாப்லேயும் இருக்காங்க. டிசம்பர் மந்த், ஜனவரி மந்த் ஸ்டார்ட் பண்ண மிராக்கிள் ஒர்க் ஷாப்லேயும் அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதில் பார்த்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இன்னும் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலிங்கும் வந்தாங்க. இப்போ வரைக்கும் கவுன்சிலிங் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் படிப்படியாக முன்னேற்றத்தை நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்ததுக்கும் இப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற லைஃப்பையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க செல்ஃப் லவ்வை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹெல்த்துக்காகவும் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள டெய்லி க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா டீடாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப 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 ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ண, ரொம்ப எதிர்பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ண அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்கள தாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒண்டர்ஃபுல்லான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை அவங்க வாயாலேயே இப்போ சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் சந்தோஷமாக கேட்டுட்டு வாங்க. அப்போ தான் அது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி ஆன் த வேல அப்படியே போய்கிட்டே இருக்குது. பயங்கரமாக மிராக்குலஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சிஸ்டர் இந்த வாய்ஸ் மெசேஜ். ஆக்சுவலாக எல்லாருக்குமே, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே வந்து கடந்த ஒரு 1 yearக்கு மேலே வந்து ரொம்ப என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னோடய ஸ்பெஷல் பர்சன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்களுக்காக தான் வந்து நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஆரம்பத்தில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சுத்தமாக ஹோப்பே இல்லை. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வேணுங்கிற விஷயம் எதையுமே நம்ம அட்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு யூனிவர்ஸ் ஆக்சுவலாக நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பாங்க நமக்கு. ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது தான் நமக்கு வந்து புது புது சேலஞ்சஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். என்னோடய மனசே சுத்தமாக விட்டுருச்சு. எனக்கு இதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறதே தெரியல. ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன் நான். பயங்கரமாக வேறு மாதிரி ஆகிட்டேன் நான். சரி, இப்படியே லைஃப் போயிட்டு இருந்தால் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே மாற்றிக்க ஆரம்பித்தேன். நிறையா யூனிவர்ஸை பற்றி நிறைய ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் எல்லாம் தேடி போகும்போது தான் வந்துட்டு நம்மளோட சேனல், ஸோ அதில் இருக்கிற லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பண்ண எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, எதுவுமே வந்து ஓவர் நைட்டில் வந்து நடந்துராது அப்படிங்கிற லேர்னிங்கை நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். 2வது என்னென்னா, சுற்றி என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த பர்சன். இப்போது கரண்ட்டாக என்ன வேணாலும் பேட் டைம்ஸ் போயிட்டுருக்கலாம், எவ்வளோ வேணாலும் டஃப்பான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பர்சன் வேணும் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு ஏன் அவங்கள ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அவங்க நம்ம மேலே அவ்வளோ ஒரு அன்பு பாசம் கொடுத்ததுனால தானே. அப்போ வந்து நம்ம எப்பயுமே அந்த பர்சனோட ஹாப்பி டைம்ஸ் நினச்சி தான் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ பொதுவாகவே வந்து சொல்லுவாங்கள்ல, உங்களோட வெளியில் எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் வந்து அந்த பர்சனை வந்து தேடாதீங்க. உங்களை இன்டர்னல் ரியாலிட்டியில் உங்கள் கோலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான். ஸோ அந்த பர்சன் வந்து நமக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுறோமோ, அந்த மாதிரி வந்து நம்ம அந்த பர்சனை வந்து எப்பயுமே நினச்சிட்டே இருக்கணும். என் கூட இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, என் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து நினச்சிட்டே இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எதையுமே வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அது என்ன தான் நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலுமே முதல்ல நம்மளால் என்ன கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், நம்மளை கேரிங்காக இருக்கணும்னா முதல்ல நம்ம அதுவாக இருக்குமா, முதல்ல நம்ம அவங்களுக்கு அதை கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்.
என்ன சூழ்நிலை, என்ன டஃப் டைம்ஸ் வந்தாலும் நம்ம வந்து கிவ் அப் பண்ணிடவே கூடாது. முதல்ல நம்ம வந்து ரொம்ப அழுது அழுது வந்து உடஞ்சே போயிடக்கூடாது. ஸோ என்னன்னா, என்னால் முடியும், யூனிவர்ஸ் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா சேலஞ்சஸையுமே மீறி மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய வைராக்கியம் வந்து வச்சுக்கணும். கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது ஓவர் நைட்டில் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் அந்த பர்சனை விட்டு நம்மளோட ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம ஹாபீஸு, இல்லை நமக்கு லைஃப்க்கு தேவையான மற்ற விஷயம், நம்மளோட ஜாப் ஆகட்டும், படிப்பாகட்டும், கெரியர் ஆகட்டும், அதை நோக்கி நம்மளோட ஃபோக்கஸ் வந்து திருப்பும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எதுவுமே நம்ம அழுதுகிட்டே யூனிவர்ஸ்ட்டை கேட்கும்போது கண்டிப்பாக நடக்காது. அழுக வரும் தான். அழுகுறோமா, ரொம்ப உடஞ்சி போகிறோமா, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ரொம்ப நீடியாக ஒருத்தங்க பின்னாடி போய் 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 நம்ம வந்து விழவே கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு அட்ராக்டிங் பவர்ஃபுல் மேக்னெட் ஆகணும். நம்ம ஒரு அட்ராக்டிங்கான மேக்னெட் ஆகணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து நம்மளை நம்பணும். அந்த பர்சனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நம்பணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன புதுசில் வந்து எது வந்து அந்த பர்சனை வந்து நம்மக்கிட்ட பேச வச்சது, நம்மளோட எந்த குவாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து திரும்ப நம்ம அதுவாகவே வந்து மாறணும். அப்படி மாறும்போது திங்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். முதல்ல வந்து நம்ம நிறைய அந்த பர்சனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் அவங்க வந்து இப்படி இருக்காங்க, ஸோ எதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க இது பண்ணணும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்கணும்னா முக்கியமான விஷயம் நம்மளை நம்ம ஹீல் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஸோ எப்பயுமே என்ன தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், நம்ம பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே நம்ம மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரையும் நம்ம வரப்போகிறோம் இல்லையா? முதல்ல நம்ம வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தவங்க எல்லாமே. ஸோ என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பாடம் யூனிவர்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்குது. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை நான் தேடி தேடி போகிறதில்ல, அவங்களே தேடி தேடி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. இதில் ஒரு பெரிய மிராக்கிள் என்னென்னா, நான் மனசுக்குள்ளே என்னெல்லாம் நினச்சி ஏங்கியிருக்கணும், ஆசைப்பட்டணும். ஏங்கிறது தப்பில்லை, ஆசைப்படுறது தப்பில்லை. அது நம்ம அவங்கக்கிட்ட போய் 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 சொல்லி அவங்கக்கிட்ட எதையுமே வெளி உலகத்தில் தேட வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட இப்படியெல்லாம் வந்து கேரிங்காக இருக்கணும், என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கணும், என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படிலாம் வந்து நினச்சதை இன்றைக்கி அவங்க வந்து அவங்க வாயால் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது நான் அந்த பர்சன் கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் இதெல்லாம் அவங்களே வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக, ரொம்ப மிராக்கிளாக இருந்தது. யூனிவர்ஸ் நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே எப்படி அவங்க வாயால் வருது அப்படின்ட்டு. ஸோ டெய்லியுமே வந்துட்டு யூனிவர்ஸை நம்புங்க, உங்களோட ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க, செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், உங்களை நிறையா ஹீலிங் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப மேஜிக்காக மிராக்குலாக உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக நடக்கும். கீர்த்தனா சிஸ்டர், நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், கண்டிப்பாக நான் வேண்டின விஷயம் வந்து நடக்கலை, வேண்டினதை விட பயங்கர பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. அதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் கீர்த்தனா சிஸ்டர். தேங்க்யூ யூனிவர்ஸ். சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டிங்களா? ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு வந்தப்போ அழுதுகிட்டே கூட என்கிட்ட பேசியிருக்காங்க. சம்டைம்ஸ் என்னால் முடியல சிஸ்டர், எல்லாமே எனக்கு புரியுது, அப்ளை பண்ண முடியல லைஃப்பில், நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்துட்டு அந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பை அவங்க வாழட்டும், என்னோடய லைஃப்பை நான் வாழ்கிறேன்னு சொல்லி எப்போ அவங்க வந்து செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ அவங்க லைஃப்பில் மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. டெய்லி அவங்க மிராக்கிள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் என்கிட்ட சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்க சொல்கிறாங்க. அவங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அவரே வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் யூனிவர்ஸ் நடத்தி கொடுத்துருக்காங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் ஆனால் தான் நடக்கும். நம்ம மைண்ட் செட் மாறி நம்ம செல்ஃப் லவ்வை அதிகப்படுத்தினா மட்டும்தான் மிராக்கிள் நடக்கும். நிறைய பேர் எனக்கு நடக்கலை, யூனிவர்ஸ் எனக்கு மட்டும் நடக்கலைன்னு சொல்கிறீங்க. யூனிவர்ஸ் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் இருப்பாங்க, ஆல்வேஸ் கரெக்ட். நம்ம தான் அங்கே மாறணும். நம்ம எனர்ஜி மாறிடுச்சுன்னா அங்கே எல்லாமே மாறிடும். இதை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தொடங்கணும். நம்ம மாறணும்னா இங்கே எல்லாமே மாறிடும். கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்குமே மிராக்கிள் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தேவையான பிரபஞ்ச
ஞானத்தை பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி மிராக்கிள் நடக்குது. நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். ஹேவ் அ மேஜிக்கல் டே.